ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்னும் முதல் அத்தியாயத்தில் ஸ்லோகம் 3. பஷ்யைத்தாம் பாண்டு புத்ரா நாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் திரிபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. ஆச்சாரியரே, துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். இந்த பர்போட்டில் சிறந்த அந்தன தளபதியான துரோணாச்சாரியாருடைய குறைகளை எல்லாம் சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அர்ஜுனனுடைய மனைவி திரௌபதியின் தந்தையான துருபத மன்னன் கூட துரோணாச்சாரியாருக்கு விரோதம் இருந்தது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அதில் துரோணாச்சாரியாரும் துருபத மன்னனும் ஒன்றா குருகுல கல்வியில் படித்தவங்க. படிக்கும்போது துருபதன், நான் இளவரசனாக இப்போ இருக்கேன், நான் பட்டம் குருகுல கல்வி முடிஞ்சு பட்டம் ஏற்றதும் உனக்கு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பெரியவங்களாகி அவங்க குருகுல கல்வி முடித்து அவர் ராஜா ஆயிடுறாரு. துரோணாச்சாரியார் கிருப்பிய கல்யாணம் பண்ணுறாங்க. அவர் ஆனாலும் மிக ஏழ்மையான நிலையில் தான் இருக்கார். அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த துருபத மன்னன் உங்களுடைய பால்ய சிநேகிதன், உங்களுக்கு ராஜ்யத்திலேயே பாதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரே, நமக்கு அவ்வளவெல்லாம் வேண்டாம், ஒரு 10 பசுமாடும் கொஞ்சம் செல்வமும் மட்டும் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் பொன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ போய் அவர் அந்த ராஜாவை பார்த்து துருபதன்கிட்ட அதை பற்றியெல்லாம் பேசும்போது அவர் அது கொடுக்காது மட்டுமல்ல, 2 பேர்த்துக்கும் இடையில வாக்குவாதம் நடந்துருது. அதுக்கப்புறம் 2 பேருமே நான் உன்னை கொல்ல போகிறேன், நான் உன்னை கொல்ல போகிறேன்னு 2 பேருமே பேசுகிறாங்க. அதனால தான் ஒரு பெரிய யாகத்தை செஞ்சு துரோணாச்சாரியாரை கொல்லக்கூடிய சக்தி பெற்ற மகனை துருபத மன்னன் அந்த யாகத்திலிருந்து அவர் அடையிறாரு. அந்த பெரும் யாகத்தில் திருஷ்டத்யும்னன் ஃபஸ்ட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தான் திரௌபதி வர்றாங்க. நெருப்பிலிருந்து வந்தவங்க தான் திரௌபதி. ஸோ துரோணாச்சாரியரை கொல்றதுக்காகவே ஒரு யாகத்தை வளர்த்தி திருஷ்டத்யும்னனை அவர் அடைஞ்சார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் கூட நீங்கள் துரோணாச்சாரியார் தாராள மனப்பான்மையோடு அவருக்கு எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் திருஷ்டத்யும்னனுக்கு சொல்லித்தந்தார். அதனால் நீங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் தவறு பண்ணியிருக்கீங்க. இன்னும் பாண்டவர்கள் உங்களுக்கு பிரியமானவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபேவரபுளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத துரியோதனன் சுட்டி காட்டுறாரு. ஹரி போல்.